காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். மத்தேயு 16வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 16:17. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. இந்த இடத்துல ஆண்டவர் பேதுருவோடு கூட பேசுகிற ஒரு முக்கியமான வார்த்தை. இங்கே பேதுரு ஒரு அற்புதமான வெளிப்பாட்டை ஆண்டவரை குறித்து சொல்றார். சொன்ன உடனே ஆண்டவர் அதற்கு ஒரு ரிவார்டு அறிவிக்கிற ஒரு நேரம். யோனாவின் மகனாகிய குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை வெளிப்படுத்தினார் சொல்லிட்டு சொல்றார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். பேதுருவை அவருடைய பெயரை ஆண்டவர் ரிமைண்ட் பண்றார். அவன் யார் என்பதை அவனுக்கே சொல்றார். புரியுதுங்களா? மத்தவங்களை நம்ம யாருன்னு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா நம்ம யாருன்னு நமக்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். இதான் நமக்கு ஆண்டவருக்குள்ள வித்தியாசம். நம்ம எப்பவுமே ஒருத்தரை இன்னொருத்தருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இவங்க இவங்களா இருக்கு, இவங்க சோ அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல, நம்மளையே நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றார். நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன் அப்படின்னு முந்தின வசனத்துல பேசிட்டார். ஆனா அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா நீ பேதுருவாய் இருக்கிறாய்கிறார். பேதுருவின் 2 பெயர்களை 2 வசனத்துல ஆண்டவர் மென்ஷன் பண்றார். முந்தின வசனத்திலே அவரை வழக்கத்தின்படி கூப்பிடுறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான் அப்படின்ட்டாரு. ஆனா அடுத்த வசனத்திலே அவன் யார் என்பதை அவனுக்கே கர்த்தர் சொல்றார், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த இடத்துல இந்த பெயர் ஏன் 2 வசனத்திலே 2 பெயர்களை ஆண்டவர் சுட்டி காட்டுறாரு? அதுவும் இந்த இடத்துல அவருடைய பெயரை அவருக்கே கர்த்தர் ரிமைண்ட் பண்றாரு இல்லையா? நம்மளை பார்த்து ஆண்டவர் நம்முடைய பெயரை நமக்கு ரிமைண்ட் பண்ணா எப்படி இருக்கும் இல்லையா? இதுதான் உன் பெயர். ஏன்னா அவன் பெயர் அவனுக்கே நினைவில் இல்லை. சொல்ல போனா அவனுடைய மைண்ட்ல இல்லை, அவனுடைய லைஃப்ல இல்லை. அந்த பெயர் அவன் லைஃப்ல இல்லை, அதனால ரிமைண்ட் பண்றாரு. இந்த பெயருடைய காரியம் பாத்தீங்கன்னா யோவான் 1 அதிகாரத்திலேயே ஸ்டார்ட் ஆகுது. யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 1 அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்க, 42வது வசனம். பின்பு அவனை இயேசுவின் இடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தார். யார்? அந்திரேயா பேதுருவை, அதாவது சீமோனை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கூட்டிக் கொண்டு வந்தார். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். இதுதான் ஃபர்ஸ்ட் மீட். பேதுருவும் இயேசு கிறிஸ்துவும் சந்தித்த முதல் சந்திப்பு இது. இது முதல் சந்திப்பிலே நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் அப்படின்னார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். இந்த முதல் சந்திப்பிலேயே கர்த்தர் பெயரை மாத்தினார். ஆனால் இந்த மத்தேயு 16ஆம் அதிகாரம் வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டவரே அவனுடைய பழைய பெயர்ல தான் அவனை மென்ஷன் பண்ணிட்டு வர்றாரு. திடீர்னு அவன் யார் என்பதை அவனுக்கே சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய பாடம். நம்ம யார் என்பதை ஆண்டவர் நமக்கே சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது. புரியுதுங்களா?
நம்ம உலகத்திலே ஒரு காலத்திலே இருந்தோம், ஆண்டவரை அறியாமல் இருந்தோம், ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல் இருந்தோம், ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். ஆனால் அந்த காலத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்தார். புறமே இருந்த நம்மை கர்த்தர் தம்முடைய சொந்த பிள்ளைகளாய் நம்மை கொண்டு வந்தார். அந்நியர்களாய் இருந்தோம், துர்க்கிரிகளிலே மனதிலே சத்துருக்களாய் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மையும் தேடி வந்து நம்மை ரட்சித்து தம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நமக்கு வாழ்க்கையை மாற்றினார். நம்மோடு கூட இருக்கிறார். புதிய பெயரை நமக்கு கொடுக்கிறார். எல்லாமே செய்யறார். ஆனாலும் பல நேரத்திலே ஆண்டவர் இத்தனை செஞ்சாலும் நம்முடைய வாழ்க்கை என்னமோ பல நேரத்தில் பலருடைய வாழ்க்கை பழைய பெயரோடையே கண்டினியூ ஆகுது. ஆண்டவர் எவ்வளவு மாற்றங்களை எவ்வளவு காரியங்களை செய்தாலும் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பழைய பெயர், பழைய வாழ்க்கை, பழைய காரியத்திலே போயிடுச்சு. வாழ்க்கையிலே மாற்றம் இல்லாமல் போகிறது. இப்ப ஆண்டவர் ஒரு தகுந்த நேரத்துல வரார், வந்து நீ யார் என்று அவனுக்கே சொல்லிக் கொடுக்கிறார். நம்ம யார் என்பதை நமக்கே ரிமைண்ட் பண்ற. நீ ஒரு தேவ பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை, மறந்துடாத. நீ உலகத்தான் அல்ல, நான் உன்னை உலகத்திலிருந்து எனக்கு என்று பிரித்தெடுத்திருக்கிறேன். நீ யார் என்பதை நீ மறந்துடாத. நீ உலகத்துக்குரியவர் அல்ல, நீ என்னுடைய பிள்ளை. நீ எனக்கென்று வாழணும், எனக்கென்று நீ காரியங்களை நடப்பிக்கணும். உன்னை கொண்டு நான் ஒரு காரியத்தை செய்வதற்கு உன்னை குறித்த ஒரு சித்தத்தை நான் வச்சிருக்கிறேன். அதை நிறைவேற்றுவதற்கு நீ என்னுடைய பிள்ளை என்பதை மறந்துடக்கூடாது. நீ பேதுருவாய் இருக்கிறாய். எதுக்கு சொல்றாரு? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. உன்னை பத்தி எனக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. ஆனால் நீ உன்னுடைய பழைய வாழ்க்கை தொடர்றியே. நீ யார் என்பதை நான் உனக்கு சொல்றேன். நீ பழைய நினைவுகளோட வாழாத. நான் உனக்கு பெயரை மாத்தி இருக்கிறேன், உன்னை பிரித்தெடுத்து இருக்கிறேன், நீ என் பிள்ளையாய் உன்னை மாத்தி இருக்கிறேன், உன்னை குறித்த ஒரு தரிசனம் வச்சிருக்கிறேன், அதிலே நான் உன்னை கொண்டு வர போறேன். நீ யார் என்று சொல்லி அவனுக்கு கர்த்தர் மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். இப்ப நீ யாரா இருக்கிற? நீ யோனாவின் மகனாகிய சீமோன் கிடையாது, நீ பேதுருவாய் இருக்கிறாய். நீ பேதுருவாய் இருக்கிறாய். நீங்க பழைய மனுஷன் கிடையாது, நீ பேதுருவாய் இருக்கிறாய். நீ இன்னும் சீமோனாவே நீ நினைச்சிட்டு வாழாத, நீ பேதுருவாய் இருக்கிறாய். தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை அடிக்கடி நம்மளை ரிமைண்ட் பண்றார். நீ யார் தெரியுமா? இப்ப நீ எங்க இருக்கிற? நீ யார் தெரியுமா? நீ எங்க இருக்கிற? நீ இருக்க வேண்டிய இடம் எது? ஆனா இப்ப நீ எங்க இருக்கிற? நமக்கு நம்மையே ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். நமக்கு நம்மையே, நம்ம யார் என்பதை கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்றாரு, நீங்க யார் என்பதை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். பல நேரத்தில் அதை மறந்துவிட்டு பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள், பழைய சுபாவங்கள், பழைய தன்மைகள் வெளிப்படும் பொழுது சொல்றாரு, இதெல்லாம் உனக்குள்ள வரக்கூடாது. நீ யார் தெரியுமா? நீ எனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன். மறுபடியும் மறுபடியும் நம்மை யார் என்பதை நமக்கு நினைப்பூட்டிக்கிட்டே இருப்பார். இந்த நாளிலும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் யார் என்பதை, ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு நம்ம நடக்கணும். பல நேரத்துல நம்ம யார் என்பதையே நம்ம மறந்தார். நம்ம யார் என்பதையே மறந்து பழைய தன்மைகள், பழைய சுபாவங்கள் அப்படி வரும்போதெல்லாம் சொல்றாரு, நீ யார் தெரியுமா? நீ யாரு? நீ பழைய ஆள் கிடையாது, நீ என்னுடையவன், நீ எனக்குரியவன். என்னுடைய தரிசனம் உண்மையில் இருக்கிறது, என்னுடைய திட்டம் உண்மையில் இருக்கிறது, நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் ஒன்று இருக்கிறது. உன்னை கொண்டு என் சபையை கட்ட வேண்டி இருக்கிறது, உன்னை கொண்டு என்னுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டி இருக்கிறது, உன்னை கொண்டு ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டி இருக்கிறது. நீ இன்னும் பழைய மனுஷனாவே நினைச்சிருக்கிறியே? இல்ல, அதை மறந்துரு. நீ யோனாவின் மகனாகிய சீமோன் என்பதை மறந்துரு.
உன் பழைய பெயர், பழைய காரியம், பழைய சுபாவம், பழைய காரியத்தை மறந்துரு. ஏன்னா உன்னை குறித்து எனக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. நான் உன்னை மாற்றி இருக்கிறேன். அதை மறந்துடாதே. அதை நீ மறந்துடாதேங்கிற. நான் உன்னை மாற்றி இருக்கிறேன். உன்னை நான் மாற்றினேன் என்பதை மறந்துடாதே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ரிமைண்டர். ஆண்டவர் நம்ம யார் என்பதை நினைக்க வைக்கிறார். நம்ம யார் என்பதை மறந்து பழைய லைஃப் ஸ்டைல், பழைய ஜபம் இல்லாத வாழ்க்கை, வேதத்தை தியானிக்காத வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து அக்கறை குறைந்து விட்ட வாழ்க்கை, ஆத்துமாதாயம் செய்யாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்காக செயல்படாத ஒரு வாழ்க்கை, கடமைக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, என்னமோ ஒரு வாழ்க்கை. நீ இந்த வாழ்க்கை வாழக்கூடாது. நீ யார் என்பதை மறந்துடாதேங்கிற. நீ இந்த வாழ்க்கை வாழக்கூடாது. நீ யார் என்பதை மறந்துடாத. மறுபடியும் நமக்கு நினைப்பூட்டுறாரு. நீ வேற, நான் உன்னை மாத்தி இருக்கிறேன். நீ பழைய காரியத்தையே நினைச்சு வாழாத. உன்னை குறித்து ஒரு புதிய தரிசனத்தை, புதிய திட்டத்தை வைத்து உன்னை நான் மாத்தி இருக்கிறேன். நீ மறந்துடாதேங்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த மாற்றத்தை என்னைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டவர் நமக்குள் செய்த மாற்றத்தை ஒருபோதும் மறந்துடாதீங்க. ஆண்டவர் ஒரு தரிசனத்தோடு உங்களை ரட்சித்தார் என்பதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு உங்களை பிரித்தெடுத்தார் என்பதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. உங்கள் குடும்பத்தில் இன்னும் எத்தனை பேர் ஆண்டவரை அறியல? உங்கள் நண்பர்களின் எத்தனை பேர் ஆண்டவரை அறியல? உங்களை விட உங்களை சுற்றியில் இருக்கிற எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியல. ஆனால் உங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி உங்களை தெரிந்து கொண்டு உங்கள் உள்ளத்திலே சில ஆவிக்குரிய காரியங்களை, வாஞ்சைகளை எல்லாம் விதைத்திருக்கிறார் என்றால், நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் யார் என்பதை மறந்துடாதீங்க. பல நேரத்தில் நம்ம யார் என்பதை நம்மளே நாம் யார் என்பதை மறந்துவிட்டு சம்பந்தமில்லாத காரியத்தை செய்கிறோம். நாம் யார் என்பதை மறந்துவிட்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்க்கையை நம்ம மாற்றி விடுகிறோம். இல்ல, நீ மறந்துடாத. நீ யார் என்பதை மறந்துடாத. ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் அதான் சொல்றாரு, நீ யார் என்பதை மறந்துடாத. உன்னை நான் தெரிந்து கொண்ட நோக்கத்தை மறந்துடாத, திட்டத்தை மறந்துடாத. மறுபடியும் கர்த்தர் இன்னைக்கு ஞாபகப்படுத்துறாரு, நீ யார் அப்படின்னு. நம்மள யார் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. நம்ம ஒவ்வொருவரை குறித்து ஞாபகப்படுத்துறாரு. அதனால இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், சிந்தனையில மாற்றம் வரணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் உண்டாகணும். நம்ம யாரு? நான் இங்க இருக்கலாமா? நான் யாரு? நான் இதை செய்யலாமா? நான் யாரு? நான் இப்படி பேசலாமா? நான் யாரு? நான் இப்படி சிந்திக்கலாமா? நான் யாரு? நான் இப்படி செய்யலாமா? நான் யாரு? இதை செய்யாமல் இருக்கலாமா? யோசிக்கணும். நான் யாரு? என்னை ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு வச்சிருக்கிறார்? நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? இல்லையா? என்னை ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு வச்சிருக்கிறார்? நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? எலியாவை பார்த்து கேட்டார் ஆண்டவர், உனக்கு இங்க என்ன வேலைன்னு? நீ யாருப்பா? உனக்கு இங்க என்ன வேலை? 40 நாள் நடந்து போயிட்டே இருக்கிறான். கெபீரை வந்து தங்கி இருக்கிறான். ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, எலியாவே, என்ன உனக்கு இங்க என்ன வேலை? இங்க வர சொல்லி நான் சொல்லலையே. இங்க எதுக்கு நீ வந்த? உன்னுடைய காரியம் என்ன? எதுக்கு நீ 40 நாள் நடந்து இங்க வந்து இந்த கண்மலையில, ஓரியம் என்ற கண்மலையில நிக்கிற? இந்த கெபியில போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற? நீ கெபிக்குள்ள உட்கார வேண்டிய ஆளா? நீ கெபிக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற? நீ கர்மேல் பர்வதத்திலிருந்து எழுப்புதலை கொண்டு வர வேண்டிய ஆள் நீ. இங்க உனக்கு என்ன வேலை? இந்த கெபிக்குள்ள உனக்கு என்ன வேலை? 40 நாள் நடந்து வந்து கெபியிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். நீங்க அப்புறம் படிச்சு எடுக்க எனக்கு டைம் இல்லை. 40 நாள் நடந்து வந்து 1 நாஜர்கள் 18ஆம் அதிகாரத்தை அப்புறம் படிச்சிருக்க. 40 நாள் நடந்து வந்து கெபியில உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஓரேப் என்கிற பர்வதத்துல வந்து கெபியில உட்கார்ந்துட்டு. அந்த கெபிக்குள்ள உனக்கு என்னப்பா வேலை? இங்க உன்னுடைய காரியம் என்ன? எதுக்கு நீங்க வந்திருக்கிற? நீ கர்மேல் பர்வதத்துக்கு தானே வரணும். அங்கேதானே நீ ஜெபிக்கணும். அங்கே இருந்துதானே நீ எழுப்புதல் கொண்டு வரணும்.
அங்கிருந்தானே பெருமழையை நீ பெய்ய பண்ணணும். அங்கேதானே ஆகாப்புக்கு முன்பாக என்னை நீ நிரூபிக்கணும். அங்கேதானே ஆகாப்புக்கு முந்தி கொண்டு நீ ஓடணும். இங்க உனக்கு என்ன வேலை? நீ யார் என்பதை மறந்துட்டியே. நீ யார் என்பதை மறந்துட்டு கெபிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறியே. வா வெளியே. நீ யார் என்பதை மறந்து விட்டு கெபிக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்காத. வெளியே வா. நீ கர்மேல் பர்வதத்துக்கு போக வேண்டிய ஆள் நீ. அங்கே இருந்து எழுப்புதலை கொண்டு வர வேண்டிய ஆள் நீ. ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற? இதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். நம்மளே கருத்து நம்மளை பார்த்து நம்மளை நினைப்பூட்டுகிறார். இங்க உனக்கு என்ன வேலை? நீ யாருன்னு உனக்கு மறந்துட்டியா? நீ யார் என்பதை மறந்துட்டியா? நீ பேதுருங்கிறத மறந்துட்டியா? ஏன் இன்னும் சீமோனாவே நினைச்சிட்டு இருக்கிற? நீ பேதுரு. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நினைப்பூட்டுதலை கொடுக்கிறார். நீ யாரு? நான் உன்னை என்ன நோக்கத்தோடு தெரிந்து கொண்டேன், என்ன திட்டத்தோடு தெரிந்து கொண்டேன். உன்கிட்ட எத்தனை காரியங்களை பேசி இருக்கிறேன், உனக்கு எத்தனை தரிசனங்களை விதைச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் மறந்துட்டியே. நீ யார் என்று ஆண்டவர் மறுபடியும் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய தரிசனத்திலே நம்ம எப்பொழுது நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். அதுதான் பரலோகத்திற்கு நேராய் நம்மை நடத்தக்கூடிய பாதை. அதுதான் தெய்வ திட்டத்தில் நம்மை நடக்க பண்ணுகிறதான வழிகள். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே. பேதுருக்கு அவனுடைய பெயரை மறுபடியும் நீங்க நினைப்பூட்டிட்டீங்க. நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல், இந்த பேதுருவாகி இந்த கல்லின் மேலதான் என் சபையை நான் கட்ட போறேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நீ பேதுருவாய் இருக்கிறாய். நீ சீமோன் இல்லப்பா, நீ பேதுருவாய் இருக்கிறாய். நீ யார் என்பதை மறந்துடாத. நீ சீமோனாகவே உடனே நினைச்சிருக்காத. இல்ல, சீமோன் முடிஞ்சிருச்சு. நீ பேதுருவாய் இருக்கிறாய். தெய்வ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட நினைப்பூட்டுகிறார். நாம் மறந்தாலும் ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டி நம்மை நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம் அப்பா. சோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நினைவுகளை நாங்கள் அறிந்து புரிந்து அதனை நடக்க எங்களுக்கு தொடர்ந்து கிருபை கொடுங்கப்பா. காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. வழி நடத்துக, ஆசீர்வதிங்க. சோத்திரம். துதி கன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவு நடக்கிற ஜெபத்தில் யாவரும் தவறாமல் 9 மணிக்கு கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை காலை 5:30 மணிக்கு கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். ஆமென்.